மகாத்மா காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் துணைத் தலைவர் ராஜவேலு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேச தலைவர்களை போற்றி பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. அவர்களைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பேரவை உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லையனூர் கொம்யூன் ஒசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரசூர்பேட் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மேல்மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 12,13,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு வாய்க்கால் சீரமைக்க திட்டமிடப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 10,22,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் சுந்தரராஜி, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் கிராம பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் திருவண்டார்கோவில் பகுதியில் மத்திய உணவு கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கில் சேமித்து வைக்கப்படும் அரிசி மற்றும் தானியங்கள் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் உள்ள பல்வேறு கிடங்குகளுக்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி உணவு கிடங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது உணவு கிடங்கில் இருந்து 450 அரிசி மூட்டைகள் காணாமல் போயிருந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 8 லட்சம் ஆகும். இதுகுறித்து புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதி உணவு கிடங்கு கோட்ட மேலாளர் மம்தா ராணி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சுதர் ரெட்டி தலைமையில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல், வீரபுத்திரன் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் ஜெயசீலன், சின்னபாபு சமுத்திரம், மந்தைவெளி தெருவைச் சேர்ந்த மருதுபாண்டி ஆகியோர் அரிசி மூட்டைகளை திருடியது தெரியவந்தது. மேலும் இந்த திருட்டில் உணவு கிடங்கில் ஷட்டர் அதிகாரியாக வேலை செய்யும் சுனில்குமார், உதவியாளர் குணாலன், எடைப்பிரிவு பொறுப்பாளர் கோகுல்ராஜ் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து 5 பேரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் வில்லியனூர் அருகே மங்கலம் ஏரிக்கரை பகுதியில் அரிசி மூட்டைகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த அரிசி மூட்டைகளை அரிசி ஆலைகளுக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளனர். கைதான 5 பேரும் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மணவெளி தொகுதியின் தலைவராக மீண்டும் லட்சுமிகாந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பதவியேற்பு விழா தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன் அனைவரையும் வரவேற்றார். பாஜக மாநில விவசாய அணித்தலைவர் ராமு தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகரன், தட்சிணாமூர்த்தி, மாநில துணைத் தலைவர் பழனி, மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன், விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலையில்
தொகுதி தலைவராக பிரகாஷ் என்கின்ற லட்சுமிகாந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பாஜக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இந்த விழாவில் சக்திவேல், மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் ஹேமமாலினி, மாநில துணைத் தலைவி ரேவதி, அரியாங்குப்பம் மாவட்ட தலைவி சுமதி, திருக்கோவில் கமிட்டி மாநில தலைவி பிரியா மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலைவாணன், செழியன், நல்லசிவம், நாகமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ரமேஷ், ராஜதுரை, பன்னீர், குமரன், ஜெயக்குமார், பாண்டியன் ஆகியோர் செய்திருந்தனர். மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலை மாமணி நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் காந்தியடிகளின் நினைவு தினம் மற்றும் தியாகிகள் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், தொகுதி பொறுப்பாளர்கள் குமார், மகேந்திரன், நாகமுத்து, உப்பளம் செல்வம், டெல்லி பாபு, சுப்புராயலு, முருகன், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணித்தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான நெல்லித்தோப்பு கண்ணார வீதியில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. மேலும் குழாய்களில் துரு பிடித்தும் ஆங்காங்கே உடைந்தும் குடிநீர் சரியாக வருவதில்லை என அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையினை தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எடுத்த தொடர் முயற்சியின் காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் ரூபாய் 4 லட்சம் செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இப்பகுதியில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் சரியாக நடைபெறுகின்றதா என ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் கணேசன், மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடன் இருந்தனர். நெட்டப்பாக்கம் அடுத்த ஏரிப்பாக்கம் நத்தமேடு புதுநகர் பகுதியில் உள்ள கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் குட்கா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மா உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர்கள் வீரபுத்திரன், குப்புசாமி மற்றும் போதை தடுப்பு காவல்துறையினர் அந்த கடைக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அங்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கடைக்காரர்கள் அபிமன்யு என்பவரை காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 மதிப்பிலான புகையிலை பொருட்கள் மற்றும் 1,30,000 ரொக்கம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். உலகில் பல்வேறு ஆபத்தான பயணங்களை நாம் அன்றாட வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருந்து படிக்கட்டில் பயணம், இருசக்கர வாகனத்தில் 4-5 பேர் என அமர்ந்து பயணம், அதிக சுமை ஏற்றிச் செல்லும் போது ஏற்படும் ஆபத்தான பயணங்களை பார்த்திருப்போம்.
அந்த வகையில் புதுச்சேரியில் கோரைப்பாய் விற்பனை செய்யும் நபர் ஒருவர் தனது குடும்பத்தினருடன் இருசக்கர வாகனத்தில் கோரைப்பாய்களின் மேல் பெண் ஒருவர் அமர்ந்து கொண்டும் வாகனத்தின் முன் இருக்கையில் பெண் ஒருவர் அமர்ந்து ஒய்யாரமாக செல்போன் பார்த்து செல்வது போன்ற ஆபத்தான முறையில் சாகச பயணம் சென்றதை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வியப்பாக பார்த்து சென்றனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் தடைச்சட்டம் அமலில் உள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் கோரைப்பாய்களை விற்பனை செய்யும் நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் முன்பகுதியில் அமர்ந்தபடியும் பின்னால் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பாய்கள் மீது ஆபத்தான முறையில் மற்றொரு பெண்ணும் அமர்ந்து சென்றனர். ஆபத்தை உணராமல் இவ்வாறு அவர்கள் பயணம் மேற்கொண்ட வீடியோ காண்போரை வியப்படைய செய்துள்ளது. அதிக சுமையுடன் ஆபத்தை உணராமல் வாகனங்கள் ஓட்டுபவர்களை காவல்துறையினர் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 36வது தேசிய போக்குவரத்து மாத நிறைவு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய காவலர்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்திய நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள், மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடத்திட்டம் சம்பந்தமான வீடியோக்களை பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைத்தனர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவிய போட்டிகளில் அதிக அளவில் மாணவர்கள் பங்கேற்றதில் மாநில அளவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்து பரிசினை தட்டிச் சென்றார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் மாதவ்ராவ் மோரே, ஜவஹர் முத்தம்மா, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தகவல் குறியீடுகள், பல்வேறு வண்ண இலக்க தகடுகள், நம்பர் பிரிண்ட்ஸ், சிவப்பு வண்ண தகடு. Of officers who have been working hard tirelessly to make this function a beautiful one. புதுச்சேரி கல்வித்துறை செயலர் மற்றும் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் அவர்களிடம் புதுச்சேரியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதோ அந்த வீடியோவினை வழங்கி சிறப்பு செய்கின்றார். இது எதிர்கால சமுதாயம் நல் விழிப்புணர்வை பெற வேண்டும் என நோக்கில் எதிரதா காக்கும் அறிவிலார் பிள்ளை அதிர வருவதோ நோய் என்பார் வான்புரை வள்ளுவர். அதற்காகத்தான் இந்த அனிமேஷன் வீடியோ வருங்கால சந்ததியினர் அனைத்து சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 20 கிலோ வெள்ளை அரிசி மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 10 கிலோ வெள்ளை அரிசி இலவசமாக நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானம்பாளையம், ஆண்டியார்பாளையம், நோனங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணித்தலைவர் ராமு, பாஜக பிரமுகர் ஞானசேகரன், பாஜக மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, நாகமுத்து, ராஜதுரை, ரமேஷ், செந்தில், பெருமாள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க. ஏமா ஒரு ஆள் அண்ணா சைடா பண்ணா. சிவகண பூதகண இசைக்குழு மற்றும் கைலாய வாத்தியத்தின் தந்தை சிவராமலிங்கரின் 57வது பிறந்தநாள் விழா மற்றும் குருபூஜை விழா, சங்கரதாஸ் சுவாமிகள் வழிபாடு, அரிச்சந்திரன் வழிபாடு ஆகியன கருவடிக்குப்பம் இடுகாட்டில் நடைபெற்றது. உலகலாம் சிவமயம், சுடுகாடு மட்டும் அவமயமா என்பதை வலியுறுத்தி அழியும் உடலை தகனம் செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்கு பயன்பெறும் வகையில் தானம் செய்வோம் மற்றும் இடுகாட்டில் இருக்கும் ஆன்மாக்களை வணங்குவோம் என்பதை வலியுறுத்தி தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அரிச்சந்திரா பூஜை மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் பூஜை செய்து பல்லக்கில் ஏறி
ஏறினார். இதில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு தங்களது குருவான ராமலிங்க ஐயாவிற்கு பாத பூஜை செய்து பல்லக்கில் ஏற்றி மரியாதை செய்தனர். இடுகாடு என்ன அவமயமா என்றும் தொடர்வோம் சிவமயமே என்று கோஷமிட்டவாறு பல்லக்கை தூக்கி இடுகாட்டினை சுற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாட்டினை சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார்கள் செய்திருந்தனர். இதில் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமி சார்பில் புதுச்சேரி மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையேயான புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025 போட்டி லாஸ்பேட்டை உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கராத்தே இந்திய ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பரத் சர்மா, ஆரணி ஸ்டேஷன் கராத்தே இந்தியா பொதுச் செயலாளர் சஞ்சீவ் குமார் ஜாங்க்ரா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமித்தே என்ற 2 பிரிவுகளின் கீழ் உலக கராத்தே ஃபெடரேஷன் விதிமுறைகளின்படி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நடுவர்களாக 2 உலக கராத்தே போட்டி நடுவர்கள், 3 ஆசிய கராத்தே போட்டி நடுவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பரத் சர்மா தலைமையில் யோசி சஞ்சீவ் குமார் ஜாங்க்ரா முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கால்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், அசோக் ஷிண்டே, புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை உலக கராத்தே நடுவர் மற்றும் யூனிவர்சல் கராத்தே சங்க தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு செய்திருந்தார். திப்ராய்பேட்டையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நன்மை வேண்டி கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சக்தி செழியன் சாமி அருள்வாக்கு, பக்தர்களின் குறை அனைத்தும் நிறைவேறிய காரணத்தினால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சக்தி செழியன் சாமி தலைமையில் 108 பால்குடம் எடுத்து பக்தர்கள் வீதி உலா வந்து அனைத்து இடங்களிலும் சக்தி செழியன் சாமிக்கு மக்கள் வரவேற்பு அளித்து ஆசிர்வாதம் பெற்றனர். வீதி உலா முடிந்தவுடன் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 108 பால்குடம் அபிஷேகம் செழியன் சாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வணிகர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டல் விடுக்கும் குற்றவாளிகளை கண்டித்து புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கரன் தலைமையில் கோரிமேட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சட்டசபை நோக்கி பேரணியாக புறப்பட்டு சென்ற அவர்களை ஜென்மராக்கினி மாதா கோவில் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் போலீசாரிடம் வணிகர்களிடம் குற்றவாளிகள் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்டித்தும் கடைகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை தட்டி கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷமிட்ட அவர்கள் துணைநிலை ஆளுநர், முதல்வர், காவல்துறை தலைவர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு நாகப்பன், பரசுராமன், பலராமன் மற்றும் பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து உற்சவ அம்மன் ஆலயத்தை வலம் வந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் சபாபதி, மணிகண்டன், பழனிவேலு, ராஜா, பழனிவேலு, கலியமூர்த்தி மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர்.
குருமாம்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பீடம் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அபிராமி பட்டருக்கு நிலவொளி காட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பிகை சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, குங்குமம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், அபிஷேகத்தூள், பழங்கள், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசபிஷேகமும் நடைபெற்று அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். வீரத்தமிழன் முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் தமிழர் களம் புதுச்சேரி செயலாளர் அழகர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேசு, புதுவை தமிழ் படைப்பாளர் இயக்க செயலாளர் தமிழ்நெஞ்சன், தமிழ் சிறக செயலாளர் சுகுமாரன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சி மணிபாரதி, வேலவன், பேரியக்க முருகவேல், அரங்கதுரை சூர்யா, மணிசங்கர், ராகுல், குரலற்றவர்கள் குரல் அசோக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்மொழி உரிமை, தமிழின உரிமை, தமிழ் ஈழ விடுதலைக்கு, தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேச இறையாண்மை மீட்க உயிர்நீத்த ஈகியர்கள் மீது உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் வரவேற்புரை நிகழ்த்த மாநில சங்க தலைவர் மணிவண்ணன் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் முருகன், மாநில செயலாளர் சங்கர், மாநில சட்ட ஆலோசகர் ஜெயந்த் ஆகியோர் பங்கேற்று உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் முத்து நாராயணன், செயலாளர் பாலபாஸ்கர், பொருளாளர் முத்துக்குமரன், செயற்குழு உறுப்பினர்கள் ரட்சகதாஸ், சக்திவேல், யோவான், பிரகாஷ், லூர்து, சேவியர் மற்றும் ராஜேந்திரன், நடராஜன், ஆறுமுகம், ஜான், பீட்டர், சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் இயக்குநரகம் 4ஆம் வட்டம் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி தொடக்க விழா களித்தீத்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் மாணவர்கள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும், மாணவிகள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும் கலந்து கொண்டனர். இதில் தடகள போட்டி, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரையும், தலைமை ஆசிரியர் அறிவழகி முன்னிலையும் வகித்தனர். துணை முதல்வர் சிவகுமார் தலைமை வகித்தார். விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பிரேம்குமார் நெறியாளுகையும், விரிவுரையாளர் முனைவர் ரஷீத் அகமது ஆகியோர் நன்றியுரையும் ஆற்றினர். உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ், சார்லஸ் சேவியர், உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதி, நந்தினி போட்டியை ஒருங்கிணைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அனைவரும் ஒன்று கூடி மேடைக்கு ஆலை கடலான